ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சாதத்தில் கலந்துக்கிற மாதிரி கத்திரிக்காயை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக கத்திரிக்காயை வச்சு இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சுருக்கவே மாட்டீங்க. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டுட்டும் சாப்பிட்லாம், இல்லை தயிர் சாதத்துக்கு தொட்டும் சாப்பிட்லாம். கத்திரிக்காய் ஊறுகாங்க, இதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த கத்திரிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 8 மிளகாய் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். இந்த மிளகாய் ஊறுறதுக்குள்ளே இப்போ இந்த பக்கம் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே பாருங்கள், 1/4 கிலோ கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே இந்த கத்திரிக்காயை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் அப்படியே லைட்டாக கலர் மாறி கொஞ்சம் சாஃப்டாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ஒரே மாதிரி எப்படி வதக்கிக்கலாம். எல்லாம் ஒரே மாதிரி வதங்கணும். பாருங்கள், அப்படி லைட்டாக கலர் மாறிட்டு வருது பாருங்கள், தெரியுதா? இந்த அளவுக்கு வதங்கணும். ரொம்ப சுருள வதக்க வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி சாஃப்டாக வந்ததுன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுன்னா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வைக்கலாம், ஆறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு வெல்லம், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் இது கூட வெந்தயம் சேர்த்து ஊற வச்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். இந்த ஊறுகாய்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக புளிக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழம் ரசம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக பாருங்கள், இந்த அளவு நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரியட்டும். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே இது கூட இந்த அரைச்சி வச்ச மசாலா விழுத சேர்த்துக்கலாம். கலர் இவ்வளோ சிவப்பாக இருக்குது, ரொம்ப காரமாக இருக்கும்லாம் நினைக்க வேண்டாம். வெல்லம் சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். கூடவே எலுமிச்சம்பழம் ரசமும் சேர்த்துருக்கோம், நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதுலேயே கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்த வேண்டாம், தண்ணியாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இந்த ஊறுகாய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சூடாக சாதத்து மேலே போட்டு கலந்து சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். மறுபடியும் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்படியே எப்படி கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் நல்லா அப்படியே சுண்டி வந்ததுக்கப்புறமா இப்போ வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட சைட் டிஷ்ஷாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும் இது டேஸ்ட்டாக. கத்திரிக்காயோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுறலாம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். கலர் அப்படி நல்லா மாறி கொதித்து பாருங்கள், எண்ணெய் அப்படி மேலே மிதக்கு, தெரியுதா? இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கத்திரிக்காயை வச்சு ரொம்பவே வித்தியாசமாக சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு ரெசிபி செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.